ஆமென். என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் முக்கியமான வார்த்தையை கேட்க போறீங்க. ஆமென். தேவனுடைய வார்த்தை தான் உங்களை வாழ வைக்குது. அவருடைய வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. அவருடைய வார்த்தையில தான் நீங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா அது வேறு எதுனாலும் இல்லை, அவருடைய வார்த்தையினால தான். ஆமென். அப்போ வார்த்தைன்ற அந்த நேரம் வந்துட்டாலே உங்க பக்தி, உங்க பயபக்தின்ற எல்லாத்தையும் போட்டு அந்த காதை அப்படி சத்தமா திறந்து எல்லாத்தையும் உள்ளுக்கு எடுத்துங்க. ஆமென். கவனிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இத ஆக்சுவலா இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு காட்டணும். தமிழ்ல 2 வசனமா வரும்போது அதுல கொஞ்சம் அர்த்தம் மாறுது. ஆனா இது ஒண்ணு பிடிச்சுக்கணும் நீங்க இன்னைக்கு. என்னது? அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். இந்த லேசான உபத்திரவம். என்னோட தான் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அது அங்க பார்க்க தெரியுது? அப்புறம் ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க தெரியுதுன்னு? அங்க என்ன எழுதியிருக்கு? அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். கொஞ்சம் கேளுங்க, அதை இங்கிலீஷ்ல கொஞ்சம் எடுங்கம்மா. எழுதியிருக்கு, for a light affliction which is for a moment, your light affliction. இந்த நீங்க போறதெல்லாம் ஒரு பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது ரொம்ப லேசான ஒரு உபத்திரவம். ஒரு சும்மா ஒரு உபத்திரவம். என்ன சொல்லுவோம்? ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நாய் ஒன்று குலைச்சா என்ன சொல்லுவோம்? சும்மா நம்ம வண்டியை அந்த காலத்தில் பைக் ஓட்டிட்டு, இந்தியாவில் இங்கேயோட அதிகம்னு நினைக்கிறேன், நாய் பைக் ஓட்டிட்டு போனோம் 4-5 பின்னாடியே குலைச்சிட்டு வரும். இது விளையாட்டு குலையுதா இல்லை நம்ம காலக்காம் கடிய வருதான்னு நமக்கு. அப்போ இந்த உபத்திரவத்தை பார்த்தியா? வெளியில போகும்போதெல்லாம் இது ஒரு உபத்திரவம், அவ்வளவுதான். நீங்க போயிட்டு இருக்க பாதை ஒரு லேசான. முதல்ல நீங்க விளங்கிக்க வேண்டியது என்னது? நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அது பெரிய கஷ்டமா நீங்க பார்க்க தொடங்கினீங்கன்னா தான் பெரிய கஷ்டம். அது நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனை வந்தோன்னு அது பயங்கர பிரச்சனை வந்துருச்சுன்னு அதை எவ்வளோ பெருசாக்குறீங்களோ அவ்வளோதான் அந்த பிரச்சனையுடைய பெரிய அவ்வளோதான் அதோடைய அளவு. நீங்க எவ்வளோ பெருசாக்குறீங்களோ அவ்வளோ பெருசு தான் அது. ஹலோ, என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதான் நான் சொல்றது? நிறைய நேரம் நம்ம செய்யறது தான் இது. சாதாரண ஒரு விஷயத்தை நம்மளே அதை ஊதி, கரெக்டா பாபு சொன்ன, நம்மளே அதை ஊதி பெருசாக்கி வச்சுட்டு, பாஸ்டர் என்ன பெரிய பிரச்சனை தெரியுமா? அதை பெருசாக்குனதே முதல்ல. போன வாரம் நான் என்ன சொன்னேன்? எல்லாம் எங்க தொடங்குது? நீங்க ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முதல்ல இங்கதான். அப்ப அதுதான் இந்த வாரம் நான் கண்டினியூ பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனையை முதல்ல எப்படி பார்க்கணும்? லேசான ஒரு உபத்திரம் வந்திருக்கு சார், அவ்வளவுதான். ராமன் சொல்ல மாட்டேன்றீங்களே. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா உங்க பிரச்சனையை பார்த்து இது ஒரு லேசான உபத்திரம் சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்ப வரல, நானும் இன்னைக்கு நான் பேசி முடிக்கும் போது அது வந்துடணும். போன மாசம் டிசம்பர் முடியும் போது எனக்கு அந்த எழுதி கொடுத்தீங்கல்ல, எனக்கு இந்த அதை எழுதி கொடுக்கும்போது அது எவ்வளோ பிரச்சனையா இருந்துச்சு, அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சு உங்களுக்கு இல்லையாமா? என்கிட்ட அம்மா போன வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னம்மா எழுதியிருந்தீங்க? பெரிய ஒரு கடன் பிரச்சனையில இருந்தீங்க இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு வருஷமா அது இருந்துச்சு? 5-6 வருஷமா ஒரு பெரிய கடன் உங்களுக்கு. இன்னொரு அம்மாவும் அதே தான் இன்னைக்கு காலைல ஆளை காணோம். அடுத்த வாரம் அவங்கள காட்டுறேன்.
அவங்கள பார்த்தீங்கல்ல, அவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு கையை மட்டும் காட்டிருங்க எல்லாருக்கும். இந்த அம்மா, நான் சும்மா ஏதோ கதை சொல்லலை, நான் சும்மா எதுவும் கதை சொல்ல. 6 வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய கடன் ஒன்று, அது ஒவ்வொரு நாளும் அதை பெருசாக்கி அதை நம்ம தானே பெருசாக்கி வச்சிருந்துருப்போம் இல்லையாம்மா? நீங்களே சொல்லுங்க. நீங்க என்கிட்ட அந்த ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது, பாஸ்டர் உங்க மனசுல இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைன்னு 6 வருஷமா, இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது அது எப்படி இருக்கு? சே, இதையா நான் பெருசா? ஒரே மாசத்துல அந்த மொத்த கடனும் இல்லாம போச்சு அம்மாவுக்கு. இன்னொருத்தவங்க அதே லெட்டர் ஒன்றுல கொடுத்துருந்தாங்க, 50 லட்சம் பிரச்சனை ஒன்று, 50 லட்சம் பிரச்சனை ஒன்று. ஒரு மாசம் தானே இருக்கு, ஒரே மாசத்துல சரியாயிருச்சு. பாருங்க, கேளுங்க. இங்க நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க அக்காவை தானே இன்னைக்கு அவங்களையும் காணோம். அவங்களும் அதே தான் சொன்னாங்க, பெரிய கடன் பிரச்சனை ஒண்ணு இந்த ஒரே மாசத்துல மொத்தமா சரியாயிருச்சுன்னு. ஒரு ஆள் சும்மா சொன்னா விட்டுறலாம். ஒரு 6-7 பேர் இதே தான் சொன்னீங்க போன மாசம். இப்ப அது சொல்லும் போது விசுவாசம் பெருகும். அதுக்கு ஒரு விஷயம் அதுதான் சொல்றேன். அடுத்தது எதுக்கு சொல்றேன்னா, நீங்க என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி அதை எப்படி பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது இதுதான் பிரச்சனையா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, தொடக்கத்துல இருந்து இவ்வளவுதான் பிரச்சனையான்னு பார்த்து பழகிட்டோம்னா விளங்குதா? நீ அனுபவிக்கிறது ஒரு லேசான உபத்திரம் தான். வலிக்கும் தான். உபத்திரம்னா சும்மாவா? உபத்திரம் தான். அது முதலாவது அது நன்மை எல்லாம் இல்லை, அது உபத்திரம் தான். ஆனா லேசான உபத்திரம். அது இங்க எழுதியிருக்கு. இன்னைக்கு வேதத்துடைய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல்னா வாட் இஸ் a principle? கோட்பாடுன்னு சொல்லலாம். கோட்பாடுன்னு சொல்லலாம். one of the most important things, ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன எழுதியிருக்கு? அடுத்த வசனத்துக்கு போயிடும். While we do not look at the things which are seen but the things which are not seen, for the things which are seen are temporary. அது தமிழ்ல அந்த 18ஆம் வசனத்துல ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதை போகடான்னு எழுதாமலே விட்டுட்டாங்க. அது என்னன்னா, நீ முதலாவது நீ அனுபவிக்கிறது வெறும் லேசான ஒரு உபத்திரவம். நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அது டெம்பரரினா என்னது? அது நிரந்தரமே அநித்தியமானவை. நீ சந்திக்கிற விளங்கி இருந்தா ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. எதை சந்திச்சிட்டு இருந்தீங்கன்னாலும் சரி, அது வெறும் டெம்பரரி தான். அது இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இதை நீங்க நல்லா விளங்கிக்குவீங்க. வேதத்துல என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? பாருங்க, அது நிரந்தரமானதா இல்ல நீடிக்க போகுதான்றது யாரு கையில இருக்கு? இதை தான் நீங்க இன்னைக்கு விளங்கிக்க போறீங்க. என்னோட தானே இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு பிரச்சனைய எப்படி பெருசாக்கலாம்? ஊதி பெருசாக்கலாம்னு சொன்னார்ல, அதை ஊதி எப்படி பெருசாக்குறோம் சொல்லுங்களேன். நீங்க இதை ரொம்ப பிராக்டிக்கலா இன்னைக்கு என்னோட சிந்திக்கலன்னா, நம்ம இதை விட்டு வெளியே வரவே, நீங்களாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஆமென். வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழணும். ஆமென். சரி, ஒரு பிரச்சனைய பெருசாக்குறோம்னா என்னது? நிரந்தரமானது இல்லை. என்ன டெம்பரரினா என்னது? அநித்தியமானது. நிரந்தரம் இல்லாதத நிரந்தரமாக்கிட்டு இருக்கோம். எப்படி? கரெக்ட். 2-3 பேர் சொல்ல தொடங்கிட்டீங்க. என்ன பண்றோம்? இத இப்ப
இப்ப பேசி பேசியே பாபுவை பார்த்தோன்னே, பாபு அதான் அப்படிதான் தொடங்கும். அடி ஐயோ இப்படிலாம் நடக்குதா? உங்களுக்கு தெரியாது அது என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அவன் சும்மா பார்த்து அவன் என்ன எப்படி பார்த்தான் தெரியுமா? அப்படியே பேசி 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 ஒன்னும் இல்லாதத அவன் இத்தனைக்கும் அவன் எதுவும் சொல்லி இருக்கவே மாட்டான். அவன் நாளைக்கு இப்படி சொல்லிடுவானோன்னு நம்ம உட்கார்ந்து மனசுல யோசிச்சு யோசிச்சு அதை பெருசாக்குவோம். அவன் அப்படி சொன்னானா நான் அதுக்கு என்ன திருப்பி சொல்லலாம், நான் அப்படி திருப்பி சொன்னேன்னா அவன் என்ன சொல்லலாம், அதுக்கு நான் என்ன திருப்பி சொல்லலான்னு இதை யோசிச்சு யோசிச்சு அப்புறம் யாரா வந்தாங்கன்னா நாளைக்கு அவன் அப்படிதான் சொல்லுவான் பாருங்களேன். நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க உருவாக்குவதற்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒரு சிருஷ்டின்றதை மறந்துட்டுறீங்க. அதனாலதான் உங்களுக்கு விளங்கணும். You were meant for creation. நீங்க இந்த உலகத்துல தேவன் ஏன் கொண்டு வந்து வைக்கிறாருன்னா நீங்க உருவாக்கணும்ன்றதுக்காக. அதை நீங்க மறந்துட்டு நீங்க தப்பு தப்பா உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் கேரனும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டில் எவ்வளவு மணித்தியாலும் பேசுவோம், பேசவே மாட்டோம். பிரச்சனைய பத்தி எதுவுமே, அதுவும் பண பிரச்சனைன்னு ஏதாவது இருந்தா கடைசியா பணத்தை பத்தி ரெண்டு பேரும் என்னைக்கா டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? இல்ல. அந்த பேச்சே இருக்காது. பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு பீஃப் பிரியாணி வைக்கலாமா, சிக்கன் பிரியாணி, அது எவ்வளவு நல்ல பேச்சு. அது வாயும் சந்தோஷம், வயிறும் சந்தோஷம், மனசும் திருப்தி. பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. அதோட இப்ப தொட்டுக்கிறதுக்கு என்ன வைப்போம்? அப்படி பேசி பேசி அன்னைக்கு முந்தினேத்து ஒரு பீஃப் பிரியாணி வச்சாங்க பாருங்க. நான் உட்காந்து கொஞ்சம் வெயிட் ஏத்திட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு வெயிட் ஏத்திட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பெரிய ஃபாஸ்டிங் ஒன்று பண்ண போறேன். அப்ப அதுக்கு முன்னாடி அது எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, அப்புறம் என்னுடைய பெரிய குடும்பத்துக்கு, உங்களுக்காக தான் இதை பண்ண போறேன். ஆமென். அந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சு நம்ம அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்படியே தள்ளாடிட்டு வரக்கூடாது இல்லை, அதனால தான் கொஞ்சம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட்டை ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உடம்புல இப்படி வந்தாலும் இந்த ஃபாஸ்டிங் முடிஞ்சோன்னு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஆமென். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. ஆமென். விளங்கிங்க, நல்லா விளங்கிங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம், அங்கிருந்தே சொல்லி கொடுக்குறேன். என்ன நடக்குது 1வது அதிகாரத்தில்? தேவன் என்ன பண்றாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம். அங்க வேற ஏதோ பிரசங்கமே ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆதியிலே தேவனை பத்தி முதல்ல என்ன சொல்லுது? அவர் யாருன்னு சொல்லுது? சிருஷ்டிப்பவர். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தாராம். அந்த வசனம் எத்தனை பேர் தெரியும்? ஆதியாகமம் 1வது அதிகாரம். தெரியலன்னு சொல்லிடாதீங்க. தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிங்க. அந்த ஒரு வசனத்தை தெரியலன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்னத்தை பண்ண? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும். அப்ப தேவனை முதல் இதுதான் தேவன் சொல்லும் போது தேவனை எப்படி சொல்றாங்க? எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? இதுதான் ஸ்டீஃபன், இதுதான் அவர் செய்யற வேலை. அந்த மாதிரி இதுதான் தேவன், இதுதான் அவர் செய்யற, அவர் என்ன வேலை செய்யறாரா? ஆமென். இப்ப அவரு மனுஷனை உண்டு பண்றாராம். ஆதாம முதல் ஆதாம உண்டு பண்ணியிருக்காரு. இப்ப அந்த ஏவாள்ன்ற பேச்சு கூட இன்னும் வரல. அதோடைய ஆழம் இப்ப ஆணம் படைச்சாரா பெண்ணை படைக்கலையா? இல்ல
அவங்க ரெண்டுமே படைக்கப்படும் போது சரி அது இப்ப வேண்டாம். ஆதாம் படிக்கப்பட்டுட்டான், ஆதாம் படைக்கப்பட்டான். ஆமென். அவருடைய சாயல்லையே அவருடைய ரூபத்திலேயே ஒரு சிருஷ்டிப்பு ஒன்று உண்டாகுது. பார்க்க இப்படி வேற எதுவும் இந்த மாதிரி இல்ல, உருவாக்கப்படல. அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் ஒரு சிருஷ்டிப்பு உண்டாக்கப்படுது. பட்ட அந்த அந்த சிருஷ்டிப்பு உண்டானோன்னு அவனுக்கு முத தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறாரு. 2வது அதிகாரத்துக்கு போனோம்னா, 2வது அதிகாரத்துக்கு போனா அங்க ஒரு விஷயம் நடக்கு. என்ன 17 18 19 எடுங்க வாசிப்போமா? என்னோட தான் இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் வெளியிலே சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்து கொண்டு வந்தார். எல்லாத்தையும் மனுஷனை மட்டும் இல்லை, இதையும் என்னத்துல தான் உருவாக்குனாராம்? மண்ணில இருந்தா உருவாக்கி முதல் ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்னது வேலை? பேர் வைக்க. பேர் வைக்கிறேன்னா என்னது அது கொஞ்சம் சொல்லுங்களேன் யாராவது. இல்ல இதை ஒன்ன கூட்டிட்டு வந்து இன்று முதல் நீ யானை என்று அழைக்கப்படுவாய், அப்படி அதுதான் பேர் வைக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன மொழியில எந்த பேரை வச்சிருப்பாங்க? சைலு பிறந்தோன்னே சைலுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க, பிறந்த குழந்தைய கூப்பிடுறது. அதுதான் நமக்கு இருக்கிற அறிவு, அவ்வளவுதான். அந்த காலத்து அந்த அறிவு வேற. பேர் வைக்கும் போது கூட அது ரொம்ப முக்கியமா கொஞ்சம் கவனிங்க. இதை எபிரேய மொழியில என்ன இருக்குன்னு எடுத்து வாசிச்சு பார்த்தா அங்கதான் விளங்குது. அவர் பேர் வைக்கலையா, இந்த மிருகத்தை கூப்பிட்டு இனிமே இந்த மிருகம் இப்படிதான் இருக்கும்னு அந்த மிருகத்துக்குரிய அடையாளத்தையும் சுபாவத்தையும் அவர் தான் உருவாக்குனாராம். அத தேவன் பண்ணல பாருங்க. விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அதையே இப்படி பண்றாரு. ஆபிரகாம் என்ற நீ இனிமேல் ஆபிரகாம் என்று அந்த ஒரு மாற்றத்தில் அந்த பேரை மாற்றல, அவர் பேரை மட்டும் மாத்தல, அவனுடைய அடையாளத்தையும் அவனுடைய சுபாவத்தை எல்லாத்தையும் அந்த ஒரு பேர்ல அந்த காலத்துல அவங்க பேர் வைக்கும் போது அவங்க உருவாக்குவாங்க. குழந்தை பிறக்கும் போது சும்மா அழகா இருக்கே சைலுன்னு கூப்பிடுவோம் இல்ல, விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? பேர் வைக்கும் போது அதுக்கு பின்னாடி பெரிய தனுஷனுக்கு ஒரே சிரிப்பு, சைலுன்னு சொன்னோட உளுந்து சிரிச்சுக்கிறா. பிரசங்கத்தை கவனி. கர்த்தாவே, என்னுடைய பசங்க கவனிக்கிறீங்களா? என்னோட தான் இருக்கீங்களா? இதோடைய ஆழங்கள்லாம் விளையணும். என்னுடைய பையன் எனக்கு முத ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு இந்த பேர் தான் வைக்கணும். அந்த பேரு அதோடைய அடையாளம் என்னன்னு தேவன் என்கிட்ட எப்ப தெரியுமா பேசினாரு? நான் என் மனைவியை கண்டடைகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் என் மனைவியை கண்டடைஞ்சா என்ன தெரியும் சொன்னேன்? நமக்கு முத ஒரு ஆண் குழந்தை தான் பிறப்பான், அவனுக்கு இந்த பேரை தான் நாங்கள் வைக்கணும், அதன்படி தான் அவன் வளருவான். இது ரொம்ப நீங்க ஆழமா விளங்கணும். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டோன்னு அவனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுமா? படைப்பு. நான் உன்னை படைக்கிறது, இனிமே நீ போய் அதே மாதிரி படைப்பதற்காக. விளங்குதா? அப்படின்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய பவர், கொடுக்கப்பட்டிருக்க வல்லமைனா பலன் மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை. என்ன தெரியுமா?
உங்களால உருவாக்க முடியும். விளங்குனா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கொஞ்சம் குத்தி சொல்லுங்க, உன்னால உருவாக்க முடியும். இன்னைக்கு வீட்டுல சமாதானம் இல்லைன்னா அது எங்கேயும் வெளியில இருந்து வரல, நீ தான் அதை உருவாக்கி வச்சிருக்க. அத பக்கத்துல பார்த்து சொல்லாதீங்க. அப்புறம் புதுசா இங்க இருந்து எதையா உருவாக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போவீங்க. கவனிக்கிறீங்களா? உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா சந்தோஷம் வெளியில இருந்து வரலன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்க. சந்தோஷத்தை உருவாக்க நீதான் அதிகாரம் உனக்கு இருக்குன்றத மறந்து நீதான் வேற என்னத்தையெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிற. ஆமென். ஹலோ. விளங்குதா நான் பேசுறது? படைக்கப்பட்டோம் எதுக்கு? ரோமர் 8 எழுதியிருக்கு, சிருஷ்டிப்பெல்லாம் அவளாய் காத்துட்டு இருக்கான். யாருக்கு? தேவனுடைய வாசிருக்கீங்களா இல்லையா? வாசிக்கலன்னா வீட்டுக்கு போய் எடுத்து ரோமர் 8வது அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. அப்படி வேற ஒரு அதிகாரத்தை நீங்க வேற எங்கேயும் அவ்வளவு இருக்கு. அதுல வேதத்தை சுருக்கமா விளங்கிக்கணுமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை முழுசா வாசிங்க, விளங்கிடுவீங்க. தேவனை பற்றி அவருடைய குமாரன் அந்த பிளான் பர்பஸ் என்ன, ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. எழுதியிருக்கு சிருஷ்டிப்பு. என்னது சிருஷ்டிப்புனா? என்னது? படைக்கப்பட்ட எல்லாமே காத்துட்டு இருக்கான். யாருக்காக? தேவனுடைய புத்திரனுக்காக. ஏன்னா தேவனுடைய புத்திரர்கள்னால என்ன செய்ய முடியுமா? அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது எல்லாம் அழிச்சு போயிட்டு இருக்குதான். அந்த அழிவிலிருந்து மீட்டெடுக்க யாருனால மட்டும்தான் முடியுமா? ஒரு ஆமென் சொல்லுமா. உங்களுக்கு விளங்கணும், இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அந்த வல்லமை என்னதுன்னு. ஹலோ. எசேக்கியேல் 37 தானே? எடுங்க, எசேக்கியேல் 37. என்னோட தான் இருக்கீங்களா? கொஞ்சம் படிப்போமா? இது என்ன எழுதியிருக்கு பாருங்க. எசேக்கியேல் 30. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி. அங்க என்னன்னு அதை முதல்ல விளங்கிக்கணுமே. அது என்னது? அது கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, அப்புறம் கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இதெல்லாம் நமக்கும் நடக்கணும் பாருங்க. நடக்குது. நிறைய நேரம் நடக்குது. அதிகமாயிட்டே போன இதெல்லாம். ஆமென். எசேக்கியேல்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு நாள் கர்த்தருடைய கை என் மேல வந்து அமர்ந்ததுல நான் ஆவிக்குள்ளான அந்த நேரத்தில் அவர் என்ன அவசரமா வெளியில கொண்டு போய் என்னத்தை காட்டினாராம்? எலும்புனா அது என்னது? இப்போ அங்க எல்லாம் முடிஞ்சு போய் காஞ்சி இருந்த கொஞ்சமும் சதையும் எல்லாம் போய் ஒரு நிலைமை கொண்டு போய் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அத பள்ளத்தாக்குனா எவ்வளவு பெருசு? இந்த இவ்வளவு பெருசு. 2 மலைக்கு நடுவுல வருது இல்ல, அதுதான் பள்ளத்தாக்கு. ஒரு பள்ளத்தாக்கு முழுசா என்னத்தை காட்டுறாராம்? எலும்பு கூட காட்டிட்டு அதுக்கு நடுவுல நிறுத்திட்டு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அதை சுத்தி நடக்க வச்சு, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளா இருந்தது. மகா திரளான எலும்பு கூடு. ஆமென். அந்த மகா திரளான எலும்பு கூடு தான் நம்மளுடைய லேசான
என்னோட தான் இருக்கீங்களா? அதை அவைகள் மிகவும் உலர்ந்துமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி கவனிங்க, அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். பாருங்க, நான் உங்ககிட்ட வந்து இதையே கேட்டா என்ன சொல்லிருப்பீங்க? பாஸ்டர், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியம்னு எனக்கு அப்பவே தெரியும், ஆனா இவ்வளவா நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே பாஸ்டர். செத்து 3 நாள்ல சொல்லி இருந்தீங்கன்னா கூட நானும் ஏதோ முக்கி திணறி எலும்பு கூட கொண்டாந்து வச்சுட்டு, அப்படிதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அவர் கேட்கிறாரா, இந்த எலும்பெல்லாம் மனுபுத்திரனே அடையுமா என்று கேட்டார். அதற்கு இவர் என்ன ஒரு பதில் சொல்லி இருக்காரு பாருங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றே. தப்புச்சோம் பொழைச்சோம், அது உங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் வேற எங்கேயும். அதை வாசிச்சு நான் 2-3 தடவை வாசிச்சேன். இப்படி ஒருத்தன் கர்த்தர்கிட்ட பதில் சொல்லியிருக்கா. அது எப்படி? கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கிற இந்த எலும்பெல்லாம் உயிரடைய முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. என்னோட ரொம்ப கவனமா கவனிக்கணும். என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என்னோட தான் இருக்கீங்களா? சொல்றாரு. முதல்ல தயவு செய்து, நான் தொடங்கும் போதே சொன்னேன், விசுவாசத்தை தப்பா எப்படி படிச்சுக்கிட்டோம்? பிரச்சனையே இல்லை சார், நல்லா இருக்கீங்களா பாஸ்டர், என்ன மாதிரி ஒருத்தன் அப்படிதான். என்னன்னு கேட்ட அந்த பக்கம் ஒரு படத்துல பார்த்துட்டு இருந்தேன். முன்னுக்கு அப்படியே மாப்பிள்ளை மாதிரி உடுத்திட்டு இருந்தான். திரும்பினா பின்னாடி எல்லாம் கிழிஞ்சு ஒன்னத்தையும் காணோம். அப்படிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை. இந்த விசுவாச நடிப்புன்றது அப்படிதான். மற்றவங்க முன்னாடி அப்படி நாங்கெல்லாம் சுகமா இருக்கீங்க, சுகத்துக்கே நான் தான் எடுத்துக்காட்டு, ஆசீர்வதிக்க ஆசீர்வாதமா அப்படின்னு கொஞ்சம் திரும்பினா இந்த நடிப்பை நிறுத்திட்டு முதல்ல அங்க பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நீ எப்படி பார்க்கறன்றத அடுத்த விஷயம். முதல்ல பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய நானு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலயா பார்க்கிறேன்? இல்ல, ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தனால தானே அந்த என்கிட்ட வந்து அதை எழுதி ஜெபிங்க பாஸ்டர்னு கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கை கூட இல்லாம இருந்தாதான் பிரச்சனை. ஆமென். ஆனா இனிமே அப்படி கூட இல்ல. இனிமே பிரச்சனை இருக்கு, ஆனா அது ஒரு லேசான, அது கட்டாயம் மாறும். எப்படி மாற முடியும்? அதுதான் காட்டிட்டு இருக்கேன். எப்படி மாறும்? எப்படி மாறும்? அவர் சொல்றாரு, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இப்ப அந்த பிரச்சனையை பார்த்து முதல்ல நீ இதுதான் நம்ம பிரச்சனை, இதுதான் நம்ம பிரச்சனை. ஒரு பிரச்சனை எப்படி தேவையில்லாம பேசி ஊதி பெருசாகிறோமோ, அதே மாதிரி பேசி அது இல்லாமலும் எதை பேசுறோன்றதுல தான் இருக்கு. அந்த பிரச்சனையை பார்த்து நீ கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. தேவனுடைய வார்த்தையை பேசு. யாருகிட்ட? உன்கிட்ட இல்ல. நீ தான் வந்து வார வாரம் உட்கார்ந்து கேட்டுட்டு போறிய. இவ்வளோ வார்த்தை உங்ககிட்ட இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பிரச்சனையை பார்த்து தைரியமா அந்த வார்த்தையை பேசு. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. காலையிலேயே எழும்புனீங்களா? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து அந்த பிரச்சனையை பேசுறதுனால ஏதா நடக்க போதா? என்ன நடக்க போதா? அதை ஊதி இப்போ அதுக்கு நாங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணலாம்?
காலையிலேயே எலும்பி காரன் கீழே போயிட்டு பைபிளையும் திறந்துட்டு உட்காந்து அந்த நேரத்தில் என்னெல்லாம் வாசிக்கணுமோ என்னெல்லாம் பேசணுமோ என்னெல்லாம் ஜெபிக்கணுமோ எல்லாம் நான் எலும்பி ரூமில் உட்காந்து அப்போவே இப்படிதான் சொல்லுவேன். கேட்குறீங்களா? காலையிலேயே எழும்பினோன்னே எனக்கு தெரியும் இல்லை எனக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, எனக்கு ஒரு பணம் தேவை இருக்குன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு புலம்பிட்டுலாம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு பணம் வருவதாக பணத்துக்கிட்ட பேசுவேன். அடே பணமே, நான் யாருன்னு தெரியாம தானே, தெரியாதனால நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்க. யார்கிட்ட பேசிட்டு இருப்பேன் உட்காந்து? சொல்ல மாட்டேன்றீங்களே. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? என் பிரச்சனை கிட்ட பேச தொடங்கினேன்னா 5 நிமிஷத்துல நீங்க அந்த பிரச்சனையா இருந்தீங்கன்னா 5 நிமிஷத்துல நீங்களே காணாம போயிருவீங்க. அந்த அளவுக்கு வார்த்தைய பேசிட்டு வருவேன். நான் இந்த இவங்களுக்கு எல்லாம் காட்டியிருக்கேன். எனக்கு ஒரு தேவை இருக்கும்போது என் பேங்க் அக்கவுண்ட் காட்டுறேன், இவ்வளவுதான் இருக்கு, கரெக்டா பார்த்துக்கிட்டீங்களா? நாளைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று பண்ணி முடியும். காட்டியிருக்கேனா இல்லையா? இவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று பண்ணி முடிக்கணும். என்ன தெரியும் பண்ண போறேன்? போய் பேசிட்டு வரேன், பேசிட்டு வருவேன். பேசிட்டு வந்து ஒரு 3-4 ஹவரில் அந்த உள்ளுக்கு உட்காந்துருக்கும் பணம். அதுக்கு வேற வழி இல்லை. யாரு யாருக்கு மேல இருக்கா, யாரு யாரு கீழே இருக்கான்றது விளங்காததான் பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? இயேசு பேதுரு வந்து அங்க என்ன சொல்லிட்டு இருக்கான் இயேசுவை பார்த்து? நீங்கெல்லாம் போய் நீங்க சாகவே. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அதுதான் தமிழ்ல எப்படி திரும்ப எழுதிட்டான்? அப்பாலே போ. அப்பாலே போனா என்னது? எங்கிட்டோ போன அர்த்தம். எங்கிட்டோ போன அவர் சொல்லல. அவர் கரெக்டா என்ன சொல்றாருன்னா, பின்னாடி வந்து லைன்ல வரிசையில நில்லு. பின்னாடி நிக்கிறவன் முன்னாடி வந்து நிக்க, அவனை இல்லாம போக சொல்லல. அதோடைய ஆழத்துக்குள்ள நான் இப்ப போகவும் விரும்பல. கொலோசியர் புத்தகத்தை படிச்சீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கே விளங்கிரும். ஆனா அவ்வளவு ஆழமா என்னத்த இல்லையா? அப்பாலே போன்னு சொல்லல. லைன்ல இந்த உலகத்துல அதிகாரம்னு ஒரு வரிசை இருக்கு. அந்த வரிசையில தேவன் என்ன? அவருடைய வலது பார்சத்துல அவருடனே சேர்ந்து அவர் கூடவே அவர் கீழவே இங்க வச்சிட்டு இருக்கிறாராம். நான் மிச்சது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அவருக்கும் எனக்கும் நடுவுல உட்கார வச்சுக்கிட்டு நான் இங்க இருந்து அவரை பார்த்து தேவனே என்ன காப்பாத்துங்க. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. நீ பார்த்து நீ என்னத்தை பேசு பார்த்து ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. காலையிலே எழும்பி இந்த ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து ஏதாவது உளறிட்டு இருக்க. தேவனுடைய பாஸ்டர் பேச சொன்னார் இங்க வா அப்படின்னு பிரச்சனையை கூப்பிட்டு ஏதாவது உளறி வச்சிடாதீங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன எழுதிருக்கு? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஒரு ரகசியத்தை சொல்லணுமா? ரகசியம் ஒண்ணு என்னோட தான் இருக்கீங்களா? பிரச்சனையை பார்த்து பேசும்போது பேசி முடிக்கும் போது இன்னைக்கு நீ என்னுடைய கர்த்தர் யாருன்னு நீ தெரிஞ்சுக்குவ. அதைத்தான் முக்கியமா சொல்லணும். உங்க புகழை பாடிட்டு இருக்காதீங்க. ஹலோ, தொடங்கும் போது அதெல்லாம் சொல்லுங்க. நான் அவருடைய மகன்,
எனக்கு அவர் இதை கொடுத்துரு. அது முடிக்கும் போது என்னுடைய கர்த்தர் யார் என்று நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் என்ன நடந்தாலும் உங்க வாழ்க்கையில அது தேவனுடைய மகிமைக்கு தான் நடக்குது, வேற எதுவும் கிடையாது. அந்த முடிவுக்கு நீங்க இன்னும் வரலன்னா நீங்க இந்த தேவன் யாருன்னு விளங்கிக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு தேவன் ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா அது அவருடைய மகிமைக்காக தான் நடக்குது. பிரச்சனையே நீ இந்த தேவனாகிய கர்த்தர் யார் என்று தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. மோசே எக்ஸடஸ் யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல என்னோட தான் இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அப்பப்ப சொல்லிக்கங்க சும்மானாலும். 13வது வசனம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கேட்கும்போது. ஒரு நல்ல லீடர் இதுதான் செய்யணும் இல்லையா? இப்ப ஜனங்கள்லாம் அழுதுட்டு இருக்கும்போது நானும் வந்து ஐயோ இப்படி அடிச்சுன்னு அழுதுட்டு இருந்தா அது ஒரு மெய்ப்பனுக்கு அது தகுதி இல்லை. அந்த இடத்துல நான் ஒரு மெய்ப்பனா நின்று உங்களுக்கு தைரியத்தை, ஆமா, அதை தான் அவர் இங்க பண்ணிருக்கிறாரு. இந்த வசனத்தை நம்ம எடுத்து நிறைய பேர் பயங்கர அறிக்கையெல்லாம் பண்ணுவோம். இன்று காணும் எகிப்தியனை நீ இனிமே, அது நல்ல சொல்றதுக்கு நல்லதான் இருக்கு, சொல்லுங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து சொல்றாரு, என்ன, பயப்படாத, இன்னைக்கு காண்ற எகிப்தியனை நீ இனிமே அப்புறம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்புறம் 40 வருஷம் சும்மா இருந்தான். ஆழம் தெரியாம சும்மா வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. சரி, இப்ப அது இல்ல, அடுத்து என்ன தெரியுமா நடக்குது? அடுத்த வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அத கொஞ்சம் இங்கிலீஷ்ல காட்டுங்க. இவர் இங்க வந்து மக்களை நல்லா பயங்கர தைரியப்படுத்திட்டு அங்க போய், and the Lord said to Moses, why do you cry to me? ஏன் கிட்ட ஏன் வந்து அழுதுட்டு இருக்கிற? Tell, இனிமே நீதான் பேசு. விளங்க, நான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விளங்குதான் என்ன சொல்றீங்கன்னு? எதுக்கு இடம் கொடுக்க கூடாதோ அதை இடம் கொடுத்து நடுவுல உட்கார வச்சுட்டு அப்புறம் தேவனை பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சொல்றாரு, why are you crying to me? ஜனத்தை பார்த்து நீ பேசு, நீ சொல்றதுதான் இனிமே நடக்கும். நான் சொன்ன என்னுடைய வார்த்தை தானே நீ போய் சொல்ல போற, நீனா எதுவும் சொல்ல போலையே. நீனா ஒரு முறை போய் ஒன்ன செஞ்சு என்னத்தை தொலைச்சிட்டான், கடைசியில அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்தையே தொலைச்சிட்டான். ஏன் சொன்னத, அதுதான் சொல்றேன், வார்த்தையை சொல்லாம பிரச்சனைட்டு போய் வேற எதையா பேசிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. வார்த்தையை நச்சுன்னு பேசுங்க. அந்த வார்த்தையை பேசி அதை எப்படி பேசி முடிக்கணும்? கர்த்தராகிய என்னுடைய கர்த்தர் மகிமை பட போகிற நாள் இது. இந்த கர்த்தர் யாருன்னு நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற. ஆனா பேச பழகுங்க. என்னோட தான் இருக்கீங்களா? நிறைய பேருக்கு வெக்கம், தனியா உட்கார்ந்து பேசுறது கூட வெக்கம். தனியா, நான் சொல்லுவேன், தனியா ரூம்ல உட்கார்ந்துட்டு வார்த்தை எடுத்து சத்தமா பேசுங்கடா, வெக்கம். யாருன்னா எனக்கு என்ன பார்த்தாலே வெக்கம். அப்புறம் எப்படி நான் இப்ப மேல வர்றது? அதுதான், நானே என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் தைரியமா
தைரியமா பசங்கள்லாம் ஒரு நாள் ஹாலிடே போயிருந்தாங்க. போயிட்டு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. பாஸ்டர், காலையிலேயே பயங்கர சத்தம், பயந்து எழும்பி ஓடி போனோம். என்னன்னா நம்ம ஸ்டீஃபன் அவர் வந்து காலையிலே, இவங்க எல்லாம் சோம்பேறிங்க, அவர் காலையிலே எழும்பி போய் பக்கத்து ரூம்ல சத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் எழும்பி கேட்டு என்னடா நடக்குது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து எங்க பாஸ்டர் சத்தமா பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு. நல்ல தேவனுடைய வசனத்தை எடுத்துங்க, தேவனுடைய வசனத்தை கையில் எடுத்துங்க, பேசுங்க. வேதத்தில் எழுதியிருக்கா இல்லையா, அவர் தரித்திரரானாராம், நானு ஐஸ்வர்யவானா இருக்கும்படி. நான் என் பிரச்சனையை பார்த்து கேட்பேன், உனக்கு தெரியாதா, உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே, நான் ஐஸ்வர்யவானா இருப்பதற்காக என்னுடைய கர்த்தர் தரித்திரரானாரே, நீ எப்படி என்கிட்ட வராம இருக்க முடியும்? என் அக்கௌண்ட்டுக்குள்ள தான் நீ வந்திருக்கணும். வராம வேலை காட்டினல, என் கர்த்தர் ஆகிய தேவன் யார் என்று நீ இன்னைக்கு அறிஞ்சுக்குவ. ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு பாருங்க உங்களுக்கு, படைப்பதற்காக, உருவாக்குவதற்காக. நேரம் ஆயிடுச்சு, அதையும் இனிமே நம்ம தான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதை தான் பார்க்க போறோம். ஆமென். வேதத்தில் எழுதி இருக்குது, நீதியுடைய விசுவாசம் என்ன பண்ணுதான்? நீதியின் விசுவாசம் பேசுதான். The righteousness of faith speaks. ஆமென். அடுத்த வாரம் பார்க்க போறோம். இந்த வாரம் அப்ப என்ன பண்ண போறீங்க? கட்டாயம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? போயிட்டு ஆமா வைத்தியக்காரன் மாதிரி உட்கார்ந்து பேசுங்க, பேசுங்க தைரியமா, தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. ஆமென். நான் பசங்களுக்கெல்லாம் வீட்டில் ஒரு நாள் உட்கார வச்சு ஜெபிக்க சொல்லி கொடுத்தேன். ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது அதுதான் சொல்லி கொடுத்தேன். முதல்ல கையில் மூணு வசனம், நல்ல வசனம், அதாவது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை, இதுதான் அந்த வசனம் சொல்லுதுன்னு நமக்கு அதை திரும்ப சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதை அப்புறம் எடுத்துட்டு எங்கே போய் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு வேற சொல்லி கொடுத்தேன். நாங்கள் அந்த மாதிரி ஜெபிச்சு என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம் தெரியுமா? Praying with the elements. We pray with the elements. பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். நான் ஒரு முறை, சரி வேண்டாம் இப்போ அதை சொல்ல போய் அதை மட்டும் சொல்லுங்கன்றாங்க. நான் அதாவது இந்த அதிகாரத்துக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டரை விளங்கிட்டீங்கன்னா நீங்க யாரும் உங்ககிட்ட வாலாட்டுறது கூட விட மாட்டீங்க. அன்பை தவறா விளங்கி கூடாது. இப்ப நவீன் வந்து டெய்லி வீட்டுக்கு போய் சைலுவ அடி 2 அடி இங்கிட்டு 2 உதன்னு பண்ணிட்டேன். அதை விடுங்க, அது நடக்காது. அப்புறம் அங்க அவர் உயிரோடு இருக்க மாட்டாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்குள்ள சைலு இங்க ரெடி ஆயிட்டான். பக்கத்துல வந்து மட்டும் பார்க்கட்டும். நான் வந்து சைலுவை பார்த்து சொல்லுவேனா, அதெல்லாம் இல்லை, தேவன் நேசிக்க சொல்லியிருக்காரு, நீ நேசிக்கணும் சொல்லுவேன். அது சரியா? நீங்களே சொல்லுங்க, சரியா? அதில் ஏதாவது நியாயம் இருக்கா? இல்லை. அதனால தான்
1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, லவ் டஸ் நாட் புட் அப் வித், 13 எழுதியிருக்கு இன்ஜஸ்டிஸ் ஆர் அன்ரைச்சஸ்னஸ். அப்படின்னா அநீதியை பொறுத்து கொள்ளாமா, சந்தோஷப்படாது. அன்பு அநீதியை சந்தோஷப்படாது, இது அநீதி. என்னால் அடிக்க இல்லை, வேற மாதிரி கூட இருக்கலாம். டெய்லி வீட்டுக்கு போயிட்டு நவீனை போட்டு உருட்டி அடிச்சு உதச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் இப்போ நவீன்ட்டு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, அது பொண்ணு தானே, அவளும் பெண் தானே. அதுலதான் நியாயம் இருக்கா? அநீதியை பொறுத்து கொள்ள, அநீதியை பொறுத்து கொள்ளாது. அதுல அநீதியில சந்தோஷமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அது அநீதி தான் உங்களுக்கு தெரியும், அதை எதிர்த்து ஜெபிக்க உங்களுக்கு வர மாட்டேங்குது. நிறைய நேரம் அந்த அந்த நம்ம பொய்க்கு அன்புன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் நம்மளை தடுக்கலாம். ஹலோ, நான் சொல்ல வந்தது அதுதான். அப்போ நான் அந்த கதை வேண்டாம், ஆனால் சொல்றேன். ரொம்ப நாளா ஒரு முறை 2 முறைலாம் விட்டுட்டு போயிடலாம். அதே பண்ணிருக்கும் போது தேவனுடைய சந்நிதியில் போயிட்டு, முதல்ல நீங்க நீதிமான்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய மனசாட்சி இந்த விஷயத்துல சரியா இருக்கா? 2 வசனத்தை எடுத்து அந்த பிரச்சனையை பார்த்து பேசி மட்டும் பாருங்க. அது பெரிய பெருமையான விஷயம் இல்லை, அதனாலதான் அந்த கதை வேண்டான்ட்டேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க போயிட்டு இப்படி ஜெபிக்கிற நேரத்தில் முதல்ல உங்க மனசாட்சி சுத்தமா இருக்கா, சரியா இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும். விளங்குதா? என்னோட தான் இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நமக்கு அறிவு இல்லாத வரைக்கும் தான் நம்ம செய்யறது சரியா நடக்காது. என்னைக்கு அதை குறித்து ஒரு அறிவு வந்துருச்சோ அன்னையிலிருந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். தைரியமா இன்னையிலிருந்து நான் உருவாக்குவதற்காக தான் இங்க இருக்கிறேன். தேவையில்லாதெல்லாம் நான் ஊதி பெருசாக்கி இருக்க போறதில்லை. தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துல என் பிரச்சனையை பார்த்து பேச போறேன்னு நீங்க பேசி பாருங்க. இன்னையிலிருந்து அத உங்களுடைய உயர்வுக்காக பண்ணாம தேவனுடைய மகிமைக்காக பண்ணி பாருங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரியா?